முகத்தில் நான் விழிக்கவும் அஞ்சுகிறேன். புத்திர பாசத்தால் என் உள்ளத்தில் மாறுதல் தோன்றி விடலாம். அதற்கு இடமளிக்க நான் விரும்பவில்லை. எந்த இடத்தில் கன்று அடிபட்டு உயிர் நீத்ததோ அதே இடத்தில் வீதி விடங்கனை படுக்க வைத்து அவன் மீது தேரை ஏற்றி தண்டனையை நிறைவேற்றுங்கள். தண்டனை நிறைவேற்ற பின்னரே தாங்கள் என் முன் வரலாம் என்றார் மன்னர். அமைச்சரின் தேகம் நடுங்கியது. இரு கைகளாலும் தம்முடைய காதுகளை பொத்திக் கொண்டார். உள்ளம் கலங்கியது. அரசன் தன் மகனுக்காக தண்டனை விதித்துள்ளான். இல்லை இல்லை, இப்பெரும் பாதகத்தை செய்ய அவருக்கல்லவா கொடுந்தண்டனை வழங்கிவிட்டான். நாராசமாக ஒலித்த அரசனுடைய வார்த்தைகளை கேட்டும் உயிரோடு இருப்பது எதனால்? இறைவா, இப்பாதகத்தை செய்யவா என்னை இத்தனை காலம் செய்தீர்கள் என்று ஓலமிட்டார் அமைச்சர். அடுத்த விஷனம் அவர் ஓலம் அடங்கிவிட்டது. உயிரற்ற உடல்